வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை ரொம்பவுமே குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்பவுமே குறைவாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ அலங்காரத்துக்கோ பூஜைக்கோ சாமிக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா செலவு உங்களுக்கு பாதியாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக இருக்குது. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்து அதே விலையில கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பெருசா எதுவும் மாற்றம் இல்லை. நீங்க பூக்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்கன்னா வண்டியில இருந்து மூட்டையா வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவா வாங்க முடியும். மொத்த விலை கடைகளை 4 அல்லது 5 கடைகளை விலை விசாரிச்சு எங்க பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலை குறைவா இருக்கோ அந்த கடைகள்ல வாங்கிக்கோங்க. பூக்களை நீங்க மொட்டுக்களை வாங்குனீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம். விரிஞ்ச பூக்களுக்கு விலை குறைவு. விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். மொட்டுக்களை 2 நாள் கூட வச்சு பயன்படுத்தலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளியே வருது. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி விலைக்குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்குறது மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கலாம், செலவுகளை குறைச்சிக்கலாம். நாளைக்கு பூக்களோட விலைகள் என்னன்னு பார்க்கலாம். நன்றி.